ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு மேத்தி மட்டர் மலாய் செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 6 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 10 முந்திரி, 2 சின்ன ஏலக்காய் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு தாளிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பட்டை இலை, ஒரு பட்டை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு ஏலக்காய். அன்னாசி பூ இருந்தால் நீங்கள் அன்னாசி பூ போட்டு தாளிச்சுக்கலாம். நான் மட்டும் இப்போ என்ன பண்ணிடுறேன்னா, கொஞ்சம் இந்த பட்டையும் ஏலக்காயும் சாப்பிடும்போது இடையில நறுக்குன்னு கடிச்சதுன்னா பிடிக்காதுன்றதுனால அதை மட்டும் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட போகிறேன். பிடிக்குன்றவங்க இந்த அன்னாசி பூ, பட்டை, ஏலக்காய் எல்லாமே போட்டு நீங்கள் அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை போட்டு கலரலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுட்டு நான் ஆக்சுவலி இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, 1 கப்பு வெந்தயக்கீரை எடுத்துருக்கேன். இங்கே கிடச்ச வெந்தயக்கீரை, இந்த பெரிய வெந்தயக்கீரை இருக்குல்ல, அதுதான். அதனால் அதை என்ன பண்ணியிருக்கேன்னா, நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாகவே இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கசக்குன்னு தோன்றவங்க என்ன பண்ணிக்கலாம்னா, லைட்டாக ஒரு பாயில் பண்ணி, ரொம்ப நேரம் வேக வச்சா நல்லாவே இருக்காது, லைட்டாக ஒரு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க, போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக போட்டாலே கசக்கவே இல்லை, துளி கூட கசப்பே இல்லை. நீங்கள் வேணால் உங்களுக்கு கொஞ்சம் கசக்கிற மாதிரி தோணிச்சுன்னா நீங்கள் லைட்டாக பாயில் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் நான் ஃப்ரோசன் பட்டாணி போட்டிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி போடுறீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் வேக வச்சுட்டு இதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, நமக்கு அது நல்லா அந்த ரா ஃப்ளேவர் போய் நம்ம வதக்கி எல்லாம் செஞ்சு இது பண்ணும்போது அந்த பட்டாணி கீரை ரெண்டுமே அந்த கிரேவியோட ஃப்ளேவர் இறங்கி கரெக்டாக இருக்கும். பட்டாணி வேகாத மாதிரி இருக்காது, உங்களுக்கு நல்லா வெந்து வரும். ஃபஸ்ட்டே கொஞ்சம் வேக வச்சது இதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கலரிட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஒரு லிட்டு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இது இல்லாட்டி அடி பிடிச்சா மாதிரி ஆகிடும். ஏன்னா இதெல்லாம் முந்திரிலாம் இருக்குல்ல, இந்த இதில் மசாலாவில் டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே வச்சு செய்யுங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, ஒரு 2 பிஞ்சு சர்க்கரை போட்டுக்கிறேன். சர்க்கரை வேண்டான்றவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் விட்டுருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் ஆக்சுவலி நானும் இப்போ ஃப்ரெஷ் க்ரீமாக விடலை, பால் ஏடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பாலும் மிக்ஸ் பண்ண மாதிரி அடித்து விட்டுருக்கேன். இது விட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நான் சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காகவும் சொல்லலாம், கொஞ்சம் காரம் கூட தேவைப்படுன்றதுக்காக துளியோண்டு நெய்யில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகா பொடி, வெறும் மிளகா பொடி இருக்கும் பாருங்க, சாம்பார் பொடியில், அதை வந்து தாளிச்சா மாதிரி போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.